அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அதிக பலன் தரும் ஆவணி மூலம் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களில் இந்த ஆவணி மூல நாளும் சிறப்பம்சமாகும். மற்ற மாதங்களில் வரும் மூல நாட்களை விட ஆவணி மாதத்திலும் மார்கழி மாதத்திலும் வரும் இந்த மூல நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த ஆவணி மூல நட்சத்திரமானது மிக பெரும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆவணி மாத மூல நட்சத்திரத்தை நாம் பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நன்னாளாகும். பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் தனது முக்கியமான திருவிளையாடல்களை நடத்தியது இந்த ஆவணி மூல நட்சத்திரத்தில்தான். வந்தியம்மைக்காக புறம்படி வாங்கியதும் இந்த நாளில்தான். மாணிக்க வாசகருக்காக நரிகளை குதிரைகளாக்கிய நாளும் இந்த மூல நட்சத்திரத்தில்தான் திருவிளையாடல்களை நிகழ்த்தினார்கள். சிவபெருமான் அவர்கள் மக்களின் ரூபத்தில் அவதாரம், அதாவது மானிட ரூபத்தில் அவதாரம் எடுப்பேன் என்று கூறியதும் இந்த மூல நட்சத்திரத்தில்தான். இந்த இரண்டு திருவிளையாடல்களையும் நினைவில் வைத்து கொண்டுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக திருவிழாக்கள் நடைபெறுகிறது. ஆவணி மூலத்தில் பிட்டு விழாவும், அதாவது பிட்டு திருவிழாவும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆவணி மூல நாள் இன்று அதிகாலையில் எழுந்து சூரியன் உதயமாகும் வேளையில் பார்த்துதான் இந்த பூமியில் வெப்பநிலையை அந்த ஆண்டு முழுவதும் அந்த வானிலை எப்படி இருக்கும் என்று முன்னோர்கள் கணிப்பார்கள். அதாவது ஆவணி மாதத்தன்று ஆவணி மூல நாளில் காலையில் அந்த சூரியன் வெப்பமாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் வெயில் வாட்டி வதைக்கும் என்று கூறப்படுகிறது. அப்படி இல்லாமல் அந்த வெப்பநிலையானது குளுமையாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் மழை பெய்து அமோக விளைச்சல் விளையும் மற்றும் குளுமையான சூழல் நிகழும் என கூறப்படுகிறது. மேலும் ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் அதிதேவதையாக நிருதி என்ற ஆசுரன் உள்ளான். தெய்வ சக்தி எந்த அளவு நிறைந்து இருக்கிறதோ அந்த அளவு கெட்ட சக்தியும் நிறைந்து இருக்கும், அதாவது அசுர சக்தியும் நிறைந்திருக்கும். இந்த நாட்களில்தான் மாந்திரீகவாதிகள் பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றை செய்ய எண்ணுவார்கள். அதனால் நீங்கள் இந்த ஆவணி மாத மூல நட்சத்திரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் குலதெய்வத்தையும் மற்றும் ஊர் தெய்வத்தையும் வணங்கி வந்து விடுங்கள். இவர்களின் ஆணையை மீறி உங்களை எந்த கெட்ட சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் சக்தி பல மடங்கு உயர்ந்து நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கும். ஆவணி மூல நட்சத்திரம் சிவபெருமானை வழிபடும் நன்னாளாக போற்றப்படும். ஆவணி மூல நட்சத்திரத்தில் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் அவரின் அருள் மிக துல்லியமாக முழுமையாக நமக்கு கிடைக்கும். இந்த ஆவணி மூல நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வருபவருக்கு அவர் தரிசனம் கொடுத்து நமக்கு துன்பங்களை போக்க அவரே இறங்கி வருவார் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கல்வியறிவுக்கு அதிபதியான சரஸ்வதி போற்றப்பட்டதும் இந்த நாளில்தான். மேலும் வீர ஆஞ்சநேயர் அவதரித்ததும் இந்த ஆவணி நட்சத்திரத்தில்தான். அப்படிப்பட்ட இந்த சிறப்பு நாட்களை நீங்கள் சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமமாகும். சிவபெருமான் அவர்கள் அனைத்து பலன்களையும் இந்த நாட்கள் நமக்கு கண்டிப்பாக அளிப்பார். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.